இந்த போரை பொறுத்தவரை இது ஒரு மிக மிக வித்தியாசமான போர். ஏன்னா பில் கிளின்டன் 1999 ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் ஆன் த எர்த் இஸ் த இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். உலகத்திலேயே ஒரு மோசமான பயங்கரமான இடம் இருக்குன்னா இந்தியன் சப்கான்டினென்ட். காரணம், 2 நியூக்ளியர் பவர்ஸ் 3 பேர் நெய்பர்ஸா இருக்காங்க. உலகத்தில் எங்கேயுமே அது கிடையாதுங்க. 3 நியூக்ளியர் பவர்ஸ் நெய்பர்ஸ். ஒன்று பாகிஸ்தான், ஒன்று இந்தியா, இன்னொன்று சைனா. 3 பேரும் பார்டர்ல இருக்கும். 2 நியூக்ளியர் பவருக்கு சென்டர்ல நம்ம மாட்டியிருக்கோம். அதுல குறிப்பாக ஒரு நாடு வந்து ரோக் நாடு. இப்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னா there is a civilian command. ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் என்ன வேணாலும் செஞ்சிட முடியாது. கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியை கூப்பிடணும், பிரசிடென்ட்டை பிரீஃப் பண்ணணும், முப்படை தளபதிகளை கூப்பிடணும், அவங்க கிட்ட பேசணும், அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணணும், அவங்க கிட்ட பேசணும், எதிர்கட்சி தலைவர்கிட்ட பேசணும், எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடியதான் இந்தியாவுடைய டெமோக்ரஸி. எடுத்தங்கவுத்தன் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் செயல்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. அது குறிப்பாக மோடி அவர்கள் எப்பொழுதும் அதை செய்யவும் மாட்டாங்க. அதிகாரம் இருந்தாலும் செய்யாத மனிதர். யுஎஸ் மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணுங்க. வைட்டமின் இ அடங்கிய யுஎஸ் மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்.